கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழு பிரியத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனே, பிறகு ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கனவீனம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். தேவனிடத்தில் கனம் பெற்ற 3 பேரை பற்றியும், நாம் தேவனிடத்திலிருந்து கனத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நாம் கனம் பண்ணப்பட வேண்டிய 3 பேரை பற்றியும் கீழே வரும் காரியங்களை நம்ம பார்க்கலாங்க. முதல்ல எஸ்தர் 6:6. ஆமான் மொர்தெகாயை கனவீனப்படுத்தி கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ராஜாவோ, நான் கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மொர்தெகாயை கனவீனப்படுத்த நினைத்த அதே ஆமானிடத்துல ஒரு கவுன்சிலிங் கேட்கிறார். ஆமான் தன்னைத்தான் என்று நினைத்து பெரிய பட்டியலே கொடுக்கிறார். இதை ஒன்றும் தப்பாமல் நீ மொர்தெகாய்க்கு செய் என்று ஆமானுக்கு சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய கனம், கனவீனப்படுத்தினவன் கையினாலேயே மொர்தெகாய்க்கு கனம் கிடைக்க காரணம்தான் என்ன? மொர்தெகாய் தேவனுக்கு கனம் பண்ண நினைத்தார். எனவே தேவ நியமனங்களிலிருந்து ஒன்றையும் அவர் கீழே விடவில்லை. தேவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற முழு குறிக்கோளோடு இருந்தார். அதற்காக அவர் இழந்தது, பட்ட பாடு, அவமானம் அதிகம். ஆனால் அவர் தளரவே இல்லையே. கர்த்தனை கனம் பண்ண மிகவும் மும்முரமாயிருந்தார். எஸ்தரையும் அப்படியே செய்ய சொன்னார். அதன் மூலம் நாட்டு மக்களும் தேவனை அவ்வளவாய் கனம் பண்ணினார்கள். எனவே தானே எதிரியின் கையினாலேயே தேவன் மிகப்பெரிய கனத்தை கொடுத்தார். முடிவிலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காரும் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார். தேவன் தான் சொல்லியிருக்கிறாரே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் என்று. இவரை மட்டும் சும்மா விட்டு விடுவாரா என்ன? இரண்டாவதாக மோசேயை தேவன் பல இடங்களில் கனம் பண்ணியிருக்கிறார். அதில் ஒரு இடத்தை பற்றி பார்க்கலாங்க. தேவன் அவருக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுத்து அழகாய் நடத்தி கொண்டிருந்தார். அதனால் மிரியாமும் ஆரோனும் அவள் மேல் பொறாமை கொண்டார்கள். அவருக்கு விரோதமாக பேசினார்கள். அப்பொழுது தேவனுக்கு கோபம் உண்டது. மோசேக்காக வழக்காடினார். அவர் சொன்னார், மோசேயை யார் என்று நினைத்தீர்கள்? என்னை முகமுகமாய் பார்த்த மனிதன் என்று சொல்லி அவருக்காக வழக்காடினது மட்டுமல்லாமல் மிரியாமை தண்டித்தார். உடல் முழுதும் குஷ்டம் பரவிற்று. உடனே ஆரோன் நடுங்கி போய் அவன் பேசியது எல்லாவற்றையும் மறந்து அவனிடத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு தன் தங்கைக்காக கெஞ்சினார். இவரும் தன் தங்கை மிரியாமுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது அவள் சுகமடையும் வழியை தேவன் அங்கே காட்டினார். மோசேயை தேவன் ஏன் கனம் பண்ணினார்? முதலாவதாக, மோசே கர்த்தருடைய ஊழியத்திற்காக தன்னுடைய தன்மையையே மாற்றிக்கொண்டார். மிக மிக கோபக்காரனான ஒரு மனிதன். ஆனால் தேவன் வாயிலிருந்தே இவன் மிக சாந்தமானவன் என்று சொல்ல அவர் காரணமாயிருந்தார். அவ்வளவாய் தன் தன்மையை மாற்றிக்கொண்டார். இரண்டாவதாக, தன்னை துக்கப்படுத்தினவர்கள், தன்னை எதிர்த்தவர்கள், தன்னை கல்லெறிந்தவர்களுக்காக தேவனிடத்தில் மண்டியிட்டார். என் பேரை கிறுக்கி போடும், ஆனால் அவர்களுக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றி கானானுக்கு கொண்டு சேரும், ஏனென்றால் உன் பெயர் சாட்சி கெட்டுவிடும் என்று சொல்லி தேவனோடு அவ்வளவாய் வழக்காடி தன் ஜனங்களுக்காக மன்னிப்புக்காக கெஞ்சினார். தேவனை இந்த விதமாய் அவர் கனம் பண்ணினபடினார் தேவனும் அவரை எல்லா சூழ்நிலையிலும் கனம் பண்ணினார். மூன்றாவதாக, யோசுவாவை பொறுத்தவரையில் மிக இளைஞன், அதிக பயத்தோடு இருந்தவர். ஆனால் கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், மோசேவோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நம்பி அவ்வளவு பெரிய ஜனங்களை தைரியமாய் நடத்தினார். தேவனுடைய யுத்தங்களை தைரியமாய் செய்தார். இவருக்கு இருந்த பெரிய பிளஸிங் என்ன தெரியுமா? மோசேக்கு விரோதமாக கூட ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் இவருக்கு விரோதமாக முறுமுறுத்ததாக எனக்கு தெரியவில்லை. எப்பொழுதும் தேவன் சூரியனை நிறுத்திய போதும், யுத்தங்கள் செய்த போதிலும் மற்றவர் கண்களுக்கு முன்பாக இவரை மேன்மையாக வைத்தார். இந்த கனத்திற்கு காரணம் தான் என்ன? இளைஞன் என்று பாராமல் தேவன் கொடுத்த பொறுப்பை முழு மனதோடு தேவனை முழுசாய் நம்பி செய்தபடியால் இந்த கனத்தை கர்த்தர் இவருக்கு கொடுத்தார். மனிதர்கள் என்னங்க, கர்த்தரை சுமந்தா கர்த்தர் ஒரு கழுதையை கூட கனம் பண்ணுவாருங்க. ஆமாங்க, தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட கழுதை, கட்டப்பட்டிருந்த கழுதை.
கழுதை. அதை தேவன் விடுவித்து அதன் மேல் ஏறின உடனே கம்பளம் என்ன, ஓலைகள் என்ன, பூக்கள் என்ன, ஒசன்னா பாட்டு என்ன கழுதை நினைத்திருக்கும். இவ்வளவு நேரம் யாருமே என்ன கண்டுக்கல, இவர் என் மேல ஏறினால இவருக்கு வர கனமெல்லாம் எனக்கு வருதுன்னு சொல்லி அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் இந்த கழுதையை பற்றி எல்லோரும் பேசியிருப்பார்கள். யார் இந்த கழுதை தெரியுமா? தேவாதி தேவனை சுமந்த கழுதை என்று. ஒரு கழுதைக்கு தேவனை ஏற்றியதால் இவ்வளவு கனம் என்றால் நீங்க விசேஷமானவர்கள் அல்லவா? ஏசாயா 43:4 சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன் என்கிறார். ஆமாங்க, நம்மள அவர் கனம் பண்ண ஒரு காரணம் என்னன்னா, நம்ம அவர் பார்வைக்கு ரொம்ப அருமையானவங்க. அவர் நம்மள சிநேகிக்கிறார் பாருங்க. அதனால கனத்தை மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஒவ்வொரு தியாகத்திற்கும் பதிலாக ஈடாக நம்ம கனப்படுத்த எதெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் கொடுப்பார். பரலோக ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், மீதி கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, கொடுக்காமல் விடுவாரா என்ன? தேவனிடத்திலிருந்து முழு கனத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் கனம் பண்ண வேண்டிய ஒரு 3 காரியத்தை மட்டும் பார்க்கலாங்க. முதல்ல 1 சாமுவேல் 2:30 கர்த்தர் சொல்லுகிறார், என்ன கனம் பண்ணுங்கிறவங்கள நான் கனம் பண்ணுவேன், என்ன நீ அசட்டை பண்ண நானும் அசட்டை பண்ணுவேன்னு சொல்றேன். முதல் காரியமாக தேவனை கனம் பண்ண மறக்க கூடாதுங்க. தேவனோட ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்றதுக்காக அசட்டையும் பண்ண முடியாது, அசட்டத்தனமா தேவனை பேசவே முடியாது. அவர் சகல கனத்திற்கு பாத்திரரா இருக்கிறார். அவருக்குரிய கனத்தை தசம பாகங்கள்ல மட்டும் இல்லங்க, எல்லா காரியங்கள்ல அவரை நாம் கனம் பண்ணும்போது நிச்சயமாய் அவரும் நம்மை கனம் பண்ணுவாருங்க. இரண்டாவதாக யாத்ராகமம் 20:12, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்குங்க. நம்ம உலகத்துல முதல் கனம் பண்ண வேண்டியவங்க நம்ம தகப்பனும் தாயுங்க. நம்ம சொல்லலாம், கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்யறேன், கர்த்தருக்காக நிக்கிறேன்னு சொல்லிட்டு தாய் தகப்பனை துக்கப்படுத்தி மனமடிவாக்குனா கர்த்தர் நம்ம கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லவே இல்லைங்க. தேவனிடத்தில் ஒரு புரோட்டோகால் இருக்கு, அந்த புரோட்டோகால் பிரகாரம் தான் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், கனம் பண்ணுவார். பைபாஸ்ன்ற ஒரு விஷயத்திற்கு கர்த்தரிடத்துல இடமே இல்லைங்க. முதல்ல அவரை கனம் பண்ணணும். இரண்டாவதாக இந்த உலகத்திற்கு நம்மை கொண்டு வந்த தாய் தகப்பனை எல்லா விதத்திலையும் கனம் பண்ணணும். ஏசா தன்னுடைய சுதந்திர பாகத்தை இழக்க பல காரணங்கள் இருந்திருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு காரணம், தாய் தகப்பனுடைய இருதயம் மனமடிவாகும்படி அவருக்கு துக்கப்படுத்தும்படிதான ஒரு தெரிந்து கொள்ளுதல். மனைவிகளை தெரிந்து கொள்ளும் போது ரொம்ப தப்பா தெரிந்து கொண்டார். அவங்க அம்மா அப்பா சொன்னாலும் அவர் கேட்கல. எனவே அவருடைய சுதந்திர பாகம் அவரை விட்டு போகவும் அவங்க பெற்றோருடைய வெறுப்பை சம்பாதிக்கவும் அது ஒரு காரணமா இருந்ததுங்க. மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 5:17 சொல்லிருக்கு, மூப்பர்களையும் திருவசனத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கும் இரட்டிப்பு மடங்கான கனத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. நானும் தான் ஊழியர் செய்யறேன் அப்படின்னு சொல்லி மற்ற ஊழியர்களுக்கு கொஞ்சம் கனத்தை குறைச்சி நம்ம கொடுக்கவே கூடாது. நமக்கு முன்னோடியா வைத்தவங்க, நம்மள பிரசங்கிக்கிறவங்க தேவனுக்கு நேராக நம்மள நடத்துறாங்க. அவங்களுக்கு நம்மள பிடிக்குதோ பிடிக்கலன்றது கவலையே கிடையாது. நம்ம கர்த்தரை கனம் பண்ணோம்னா நம்மள தேவனிடத்துல வழி நடத்துறவங்களையும் நிச்சயமா கனம் பண்ணணுங்க. அப்பதான் கர்த்தருடைய நேரடியான கனம் நம்ம வந்து சேரும். ஆமாங்க, நான் கனவீனப்படுறேன், என் ஊழியத்தை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல, நான் அற்பமா என்ன பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க யாரெல்லாம் கனம் பண்ணணுமோ அவங்கள கரெக்டா கனம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் சொல்றாரு, தாய் தகப்பனுக்கு கனம் பண்றதும் மூப்பர்களுக்கு கனம் பண்றதும் கர்த்தருக்கு கனம் பண்றதுல ஒரு வகைதாங்க. ஏன்னா அவர் தானே சொல்லி இருக்கிறாரு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவரை நம்ம கனம் பண்றோங்க. அவரை கனம் பண்ணும் போது நம்மள சும்மா விட்டுருப்பாரா? அவர் தான் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால்
பண்ணதினால் நீ கனம் பெற்றாய், அதனால உனக்கு ஈடாக ஜாதிகளையும் மனுஷர்களையும் கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்ம அவரை கனம் பண்ணும்போது, அவர் திரு வசனத்தை கனம் பண்ணும்போது அதற்கு பதிலீடாக என்னென்ன தேவையோ, நீங்க கனப்படுத்தப்படுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாருங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற கனவீனத்தை பத்தி கவலைப்படாதீங்க. தேவனுக்காக நீங்க என்ன செய்றீங்களோ அதை உற்சாகத்தோடு முழு மனசோடு சோர்வு இல்லாம செய்துகிட்டே இருங்க. ஏற்ற காலம் வருதுங்க. தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு பதிலீடு செய்கிறது மட்டுமல்லாமல் மற்றவர் கண்களுக்கு முன்பாக மேன்மையும் கனத்தையும் தருவது நிச்சயங்க. ஜெபிக்கலாமாங்க. சகல கனத்திற்கும் பாத்திரரான கர்த்தாவே, உமக்கு ஊழியம் செய்யும் போது பிதாவானவரே கனம் பண்ணுவார் நீங்க சொல்றீங்கப்பா. அடிக்கடி என்னுடைய ஊழியத்தை நான் சோர்ந்து விழுந்து போறேன். கனவீனங்களை சந்திக்கும் போதும், வீணா மற்றவங்க என்ன பத்தி பேசுறத நான் கேட்கும் போதும் துவண்டு போறேன். ஏன் இந்த ஊழியத்தை கையில எடுத்து விட்டுலாமான்னு கூட தேவனது கர்த்தாவே. அப்படி அல்ல ஆண்டவரே, என் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவன் நீர். உண்மை நான் கனம் பண்ணும் போது, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நிச்சயமாக என்னை கனம் பண்ணுகிறீரப்பா. உம்முடைய ஊழியத்தை சோர்வில்லாமல் மனப்பூர்வமாய் செய்ய கிருபை தாரும். அதற்குரிய கனத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.